ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கேரட் பன்னீர் ஸ்டஃபிங் சப்பாத்தி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் கோதுமை மாவு 1 கப், துருவிய பன்னீர், அது வீட்டிலே செஞ்சு பன்னீர், இது கேரட் 2 துருவியது, பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாய், வெங்காயம் 2, கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா கொஞ்சம், தேவையான உப்பு, கொஞ்சம் எண்ணெய், கரம் மசாலா, வீட்டில் செஞ்ச மிளகாத்தூள். இப்போ சப்பாத்தி மாவை பிசைஞ்சிக்கலாம். அது கூட கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் எண்ணெய், சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி முடிச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அடுப்பு பற்ற வச்சுட்டு கடாயை வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம், போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போடலாம். இது கூட துருவிய கேரட் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மிளகாத்தூள், நல்லா கிண்டிக்கலாம். இப்போ துருவிய பன்னீர் போடலாம். பன்னீர் போட்டு லைட்டாக கிண்டலாம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு, கொத்தமல்லி புதினா போட்டு இறக்கிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சப்பாத்தி மாவை தட்டிக்கலாம். இப்போ பன்னீர் கேரட்டு மசாலாவை உள்ளே வைக்கலாம். சப்பாத்தி தட்டினோம்னா அதை உள்ள வைக்கலாம். பிள்ளைங்க கேரட்டு பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பன்னீர் கேரட்டு எல்லாம் மசாலா கலந்ததால பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை பொறுமையாக தட்டணும். தோசைக்கல் சூடானோன்னே
தட்டி வச்ச சப்பாத்தியை போட்டுக்கலாம். சப்பாத்தி வெந்துடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது தொட்டு சாப்பிட்றதுக்கு எதுவுமே வேணாம். இது சும்மாவே சாப்பிடலாம். நல்லா பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க.